cos 45 வேல்யூ பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் cos 45க்கு 1/√2 சரிங்களா. இந்த இடத்துல வந்துட்டு cos 45க்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோன்னா 1/√2 போட்டுக்கிறோம் சரிங்களா. இதுக்கு ஸ்கொயர் ரூட் இருக்குது சரிங்களா. இப்படி போட்டோம். இதை வந்துட்டு நீங்கள் சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும், இல்லைனா வந்துட்டு சால்வ் பண்ண முடியாது. கேல்குலேட்டர் இல்லாதவங்க சீக்கிரம் வாங்கிக்கோங்க. கேல்குலேட்டர் FX991MS. செகண்ட்ஸில் கோயம்புத்தூர் சைடு போனீங்கன்னா உக்கடம் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்கும், அங்கே வாங்கிக்கலாம். இல்லை புதுசு ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். ஆனால் மாடல் மட்டும் மாற்றிடாதீங்க. FX991MS இதில் வந்து எழுதி காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. FX991MS இருக்கும் சரிங்களா. இதான் வந்துட்டு அந்த மாடல் பேர். எஃப்எக்ஸ் இல்லாமல் வேறு எதாவது இது வாங்கிடாதீங்க. வேறு எதனா இதோட லோ கான்ஃபிகரேஷன் இருக்குது வாங்கினா பிரச்சனை இல்லை. இதோட ஸ்மார்ட் இருக்குது, ஜிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதை வாங்கிட்டிங்கன்னா எக்ஸாம் கால்குலேட் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதில் ப்ரோக்ராமபிள் கால்சிக் ப்ரோக்ராம் பண்ண முடியும், நம்ம ஆன்சர்ஸை கூட அதில் ஸ்டோர் பண்ணி கொண்டு போக முடியாது. அதனால் அது வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வாங்கும்போது கேர்ஃபுல்லாக FX991MSன்னு கேட்டு வாங்குங்க சரிங்களா. அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு காமிச்சிடறேன், ஆன்லைனில் காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குங்க. மாடல் வந்துட்டு FX991 இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, FX991MSன்னு இருக்கும். இதை பார்த்து ஆர்டர் போடுங்க, வேறு எதாவது ஆர்டர் போட்டுறாதீங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக கேசியோ கேல்குலேட்டர் CASIO கேசியோ கம்பெனியில் வாங்கிட்டிங்கன்னா பெட்டர். அதான் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லோரும் வச்சுருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் காமிச்சது வேறு கம்பெனி கூட காமிச்சேன், அதை விட கேசியோ தான் பெட்டர். முன்னாடி நான் இதை காமிச்சிருந்தேன், கம்பெனி பேர் வந்துட்டு CTI ஃப்ரீன்னு போட்டிருக்கு. அதை விட நீங்கள் வந்துட்டு கேசியோ கேல்குலேட்டர் தான் பெட்டர். கேசியோ கேல்குலேட்டர் உங்களுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குன்ட்டா, இந்த மாதிரி கேசியோ கேல்குலேட்டரில் பெருசாக மேலே இது நேம்ஸ் இருக்காது, கவரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இதான் வந்துட்டு கரெக்டான கேல்சியோ கேல்குலேட்டர். இதை வாங்கிக்கிங்க, லாங் லைஃப் 3 இயர்ஸ்க்கு அப்படியே நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம். உங்களுக்கு அதில் போட்டிங்கன்னா cos 45 பார்த்தீங்களா, நம்ம எழுதுகிற மாதிரியே போட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் போட்டு 10,000, இங்கே வந்து 22,500, இது வந்துட்டு 2 × 100 200 × 150 போட்டால் 30,000 வரும். இன்ட்டு cos 45 வந்துட்டு வேல்யூ 1/√2ங்கிறது அந்த கேல்சியில் போட்டு பாருங்கள், 0.07 வரும். 0.707 வரும். இதை வந்துட்டு ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா 232 வேல்யூ கிடைக்கும் சரிங்களா. நீங்கள் கேல்சி வாங்கினா மட்டும் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அதனால் உடனே வந்துட்டு கேல்சிக்கு வந்துட்டு ரெடி பண்ணுங்கள். அரௌண்ட் புது கேல்சி 600 700 அந்த மாதிரி கிடைக்கும். செகண்ட்ஸ் வாங்கினா ஒரு 400 அந்த ரேஞ்சு வரும். ஒரு 200 புதுசு 800 வரைக்குமே இருக்குது, 800 ருபீஸ் இருக்குது. பல செகண்ட்ஸுக்கு இது வாங்கினா 450 அந்த மாதிரி இருக்கும். சரி, கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து வாங்கிக்கோங்க. இது போட்டிங்கன்னா வேல்யூ வந்துட்டு 232 நியூட்டன் வருது. உங்களுக்கு எல்லாம் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு இது பாதியிலேருந்து இந்த வீடியோ கன்டினியூ ஆகிருக்கு. பார்ட் 1ன்னு ஒரு இது போடுறேன், இது பார்ட் 2 போட்டுறேன் சரிங்களா. இதை மட்டும் 2 வீடியோ கம்பைன் பண்ணி பார்த்துக்குங்க, அப்போ தான் ஒரு சம் கம்ப்ளீட் ஆகும். இது வந்துட்டு பேசிக் சம் தான், இது ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம், பேசிக் சம் தான். அடுத்தடுத்த சம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் புரிகிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. நடத்துகிற ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு கவனமாக பாருங்கள். ஈஸியாக வந்துட்டு பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் கேட்குறத வந்துட்டு அட்டன் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் நடத்துவேன் சரிங்களா. தேங்க்யூ.